ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இது நம்ம யூடியூப் வீடியோ பார்த்து நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான் ஒரு 4-5 சாரீ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்து நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ்ஸு தச்சு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நினைக்கிறேன். ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு தீபாவளிக்கு சவுண்டு கேட்க தீபாவளிக்கு நம்மக்கிட்ட தான் பாப்பாவுக்கு லெஹெங்கா ஹாஃப் சாரீ கட்டுற மாதிரி பிரின்சஸ் கட் ப்ளவுஸும் பட்டுப்பாவடியும் தச்சுட்டு போனாங்க. அதை வீடியோ எடுத்து போட முடியல, அவசரத்தை தச்சு கொடுத்ததுனால. இந்த சாரீ இது எம்ப்ராய்டரி போட்டிருக்கு. முந்தானையில் மட்டும் ஹெவியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3.5 மீட்டருக்கு கொஞ்சம் அடியில் மட்டும் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1 மீட்டர் ப்ளைனாக இருக்குது. இதில் அவங்களோட பொண்ணுக்கு 10 வயசு. அந்த பாப்பாவுக்கும் அவங்களுக்கும் சிஸ்டர் இந்த சாரியில் எப்படி தைக்க முடியுமோ அப்படி நீங்களே தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் எப்படி தைச்சா இது ஒரு ஜார்ஜெட் மாதிரி தான் இருக்குது. அடியில் பார்டர் கொடுத்துருக்காங்க, எம்ப்ராய்டரியும் கொடுத்துருக்காங்க. அதனால் பாடிக்கு எம்ப்ராய்டரி ஹேண்டுக்கு கொடுத்துட்டு அந்த பாப்பாவுக்கும் எம்ப்ராய்டரி பாடிக்கும் ஹேண்டுக்கு கொடுத்துட்டு அந்த கீழே பார்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக ப்ளீட்டட் வச்சு தான், குட்டி குட்டி ப்ளீட் வச்சு தான் அவங்களுக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ளீட்டடுக்கு கட் பண்ணிவிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு இருக்கிற துணியில் எப்படி கட் பண்ணால் நல்லாயிருக்குமோ பார்த்து கட் பண்ணணும். பாருங்கள் இப்படி கொடுத்துருக்காங்களா. இதுக்கு இங்கே இப்படி அடியில் மட்டும் கொஞ்சம் இந்த பார்டரும் இருக்குது, அப்புறம் எம்ப்ராய்டரியும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கிராஸ் கட் போட முடியாது, சர்க்கிள் கட் கட் பண்ண முடியாது. அதனால் ப்ளீட்டர் வச்சு கட் பண்ண போகிறோம். இன்றைக்கி கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இதை முடிச்சுட்டு அடுத்து இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதையும் நான் வீடியோ காமிச்சிடுறேன். இந்த வீடியோவில் மாம் அண்ட் டாட்டர் 2 பேருக்கும் கட் பண்ணுறது, ஒரு சாரியில் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இருக்கிற துணி அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறம் நாளைக்கு ஸ்டிச்சிங் வீடியோ வந்துடும். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 5.5 மீட்டர் வாங்கியிருக்கேன். சாரியும் 5.5 மீட்டர், லைனிங்கும் 5.5 மீட்டர் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மாமுக்கு கட் பண்ணிடலாம். மாமுக்கு அளவு நான் தான் எடுத்தேன், அளவு கொடுத்துருந்தாங்க. அம்பர்லா கட் மாதிரி ஷார்ட்டாக தான் நம்ம தைக்க போகிறோம். அவங்க போதும் பேண்ட் லெக்கிங் பேண்ட் போடுற மாதிரி கேட்டிருக்காங்க. மார்பு சுற்றளவு அவங்களுக்கு 37. இன்றைக்கி கால் பண்ணி சொன்னாங்க, இது ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், கொடுத்து கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி 1 இன்ச்சு போட்டு 38ஆவே வச்சுக்கிடுவோமே. 38ல் 38 4 பிரிங்க. 38ல் பாதி எத்தனைடா 15 19. 38ல் பாதி 19. 19 பாடி சுற்றளவு 38. 38ல் பாதி 19. 19ல் பாதி 9.5. 9.5. இப்போ ஒரு 2 இன்ச்சு இதில் கூட்டினோம்னா 10 11 வருமா. நான் ஒரு 12 வச்சுக்கிறேன். இப்போ இருக்குது. இதை இப்படி நான் மடிக்கிறேன். 12 வச்சாலும் சரி, அவங்களுக்கு பிரித்து விட்டு. இப்போ நம்ம கஸ்டமர் அடிக்கடி வெயிட் போடுறவங்க, வெயிட் போடுவாங்க குறைவாங்க அப்படி. அதனால் கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா விட்டு தைக்கிறத பற்றி தப்பே கிடையாது. கம்மியாக விட்டு வெட்டிட்டோம் தைச்சிட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் 12 சொன்னேன்னா ஒரு 12 12.5 கூட நான் வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா தேவையில்லை அப்படின்னு ஃபைனலாக கூட வெட்டி விட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டே தப்பாக போயிடக்கூடாது. பார்த்தீங்களா 12.5 இருக்குது, கரெக்டாக 12.5 இருக்குது. மடிப்பு பக்கம் என்ன பார்க்க இருக்குது, ஓப்பன் பக்கம் உங்களை பார்க்க இருக்குது. இப்போ ஷோல்டர் டு ஹிப்பு நம்மளை மாதிரி இருக்கிற ஹைட்டில் எல்லாருக்குமே 15 போதும். 15 15 30 வருமா. 30ல் நான் 30ல் மார்க் பண்ணுறேன். எதுக்கு 30 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம கட் பண்ணி 2ஆக மடித்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு 2க்கும் சேர்த்தால வெட்ட போகிறோம், மடிக்க போகிறோம். அதனால் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சேர்த்து 30. இப்போ 30ல் மார்க் பண்ணிட்டேன்னா, இப்போ இதை தனியாக நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி தூரம் எடுத்துருவோம். அகலம் 12.5 வச்சுருக்கேன். ஹைட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேர்த்து 30க்கு கட் பண்ணால் நான் இப்போ 2ஆக மடிச்சுக்கிறேன். இப்போ நம்மகிட்ட 4 மடிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2ஆக மடித்து இப்போ 4ஆக மடிச்சிருக்கேன். ஏன்னா முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் சேர்த்து நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ அவங்களுக்கு முன்கழுத்து இறக்கம் 5.5 கேட்டிருக்காங்க. முன்கழுத்து இறக்கம் 5.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். பின்கழுத்து இறக்கம் 7 போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கழுத்து அகலம் 2.5 வச்சுக்கிறேன். கவுன் எல்லாத்துக்குமே 2.5 போதும். ஷோல்டர் 3.5 வச்சுக்கிறேன். ஆம்கோல் 7 வச்சுக்கிறேன்.
இது வந்து கிரேப்பு துணி. லைனிங் வந்து என்ன மெட்டீரியல்னு சொல்லாமல் விட்டுட்டேன். கிரேப்பு தான் வாங்கியிருக்கேன். இது வந்து கிரேப்பு. இது கோடு கேட்கும் போது இப்படி தான் போகும். ரவுண்டு நெக்கே வச்சிடலாம். டிஃப்ரெண்ட்டாக போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை தான் நான் தச்சு கொடுக்கேன். அதை தான் வீடியோ எடுத்து போடுறேன். டிஃப்ரெண்ட்டானா எனக்கு தான் ட்ரை பண்ணணும். இது வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நான் அந்த வளைவு போட்டுக்கிறேன். முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் ஒரே வளைவு தான். இப்போ இந்த இருக்கு பாருங்க, இதுலேருந்து ஒரு கிராஸாக ஒரு கோடு போடணும், கட் பண்ணணும். இங்கே ஒரு 1 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி. அப்புறம் இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சில் இதுதான் 1 இன்ச்சு, இவ்வளோதான் 1 இன்ச்சு. ஷோல்டர் சென்டரை கணக்கு பண்ணுங்கள். இதில் இருந்து ஒரு கிராஸாக கோடு போட்டு இந்த 1 இன்ச்சில் கொண்டு முடிச்சிருங்க. இதையும் நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஒரு பீஸை மட்டும் தூக்கி முன்பக்கத்துக்கு கழுத்தை மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஷோல்டரை கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஆம்கோல் 2ஐயும் சேர்த்தே நான் கட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து இந்த இதையும் கிராஸாக நான் 4 மடிப்பாக இருக்கு இல்லையா, மொத்தமாகவே வெட்டிக்கிறேன். இப்போ முன்பக்கத்துக்கு நம்ம வெட்டிட்டோம். இப்போ முன்பக்கத்துக்கு வெட்டிட்டோம். இதுதான் முன்பக்கம். இப்போ பின்பக்கத்துக்கு கழுத்து வெட்டிக்கலாம். பின்னாடியுமே ஒரு ரவுண்டு கழுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து அவங்களுக்கு ப்ளீட்டட் கவுன் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து ப்ளீட்டடுக்கு வந்து இவ்வளோ துணி தான் கம்பல்சரி வேணும் அப்படின்லாம் இல்லை. இருக்கிற துணியில் நான் ப்ளீட் வச்சு அளவுக்கு கொண்டு வந்துடுவேன். இப்போ எவ்வளோ துணி நான் எடுத்திருக்கேங்கிறத சொல்கிறேன். 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ 2.5 மீட்டரை வந்து நான் இப்போ தனியாக எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு பாடிக்கு வெட்டிட்டோம். இது பிடிச்சிக்கோ. மொத்த துணியிலேருந்து தனியாக வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துருக்கேன்னா இதை வந்து இப்போ 2ஆக இருக்குது. இப்போ வந்து எத்தனை மடிப்பாக மடிக்க முடியுமோ இப்படி சாரி மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன். இவங்களுக்கு ஹைட்டு வந்து 29 போதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முட்டிக்கு தானே கேட்டிருக்காங்க. 29 போதும் அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ 29னா மடித்து அடிப்போம் இல்லையா, அது 30 இன்ச்சு. 30 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இன்ச்சில் மார்க் பண்ணி இதை நான் வெட்டிக்கிறேன். ஹிப் டு பாட்டமுக்கு இப்போ வந்து இதை நம்ம 2 பீஸாக வெட்டணும். இதில் வெட்டினோம்னா எனக்கு 2 பீஸாக கிடைக்கும். இப்போ மடிப்பில் இருக்கும்போது எனக்கு தெரியும் இது எங்கே வெட்டினா 2 பீஸ் ஆகும். உங்களுக்கு சப்போஸ் தெரியலனா கம்ப்ளீட்டாக விரித்து எடுத்து அதை 2 பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முன்னுக்கும் பின்னுக்கும் 2 பீஸாக இருக்குது போதும். ப்ளீட்டடுக்கு வந்து ஹேண்டுக்கு வெட்டிக்கலாம். கை அகலம் வந்து நான் 9.5 அல்லது 10 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை அப்படியே தூக்கி 4ஆக மடிக்கிறேன். ஏன்னா 2 கைக்கு வேணும். ஓகே தான். இப்போ என்னன்னா இந்த அருக்கு பார்த்தீங்களா, இது எனக்கு கைக்கு அடியில் எண்டில் வர மாதிரி நான் எனக்கு கொடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நான் இதை தனியாக வெட்டி எடுத்துக்கிறேன். இது லைனிங் தானே, வெளியே தெரிய போகிறதில்ல. இருந்தாலும் நான் இப்படி மாற்றி போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ வந்து கை லென்த்து அவங்க 6 கேட்டிருக்காங்க. தையலுக்கு 1 இன்ச்சு விட்டு எக்ஸ்ட்ரா 7, எக்ஸ்ட்ரா இல்லை 1 இன்ச்சு விட்டு மொத்தம் 7 மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். இந்த கிரேப்பில் வந்து நேராக கோடே வராது. இதுலேருந்து ஒரு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சில் மார்க் பண்ணி இப்படி ஒரு வளைவு ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த வளைவு கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கைக்கிட்ட ஆம்கோல் கிட்ட எந்த லூஸுமே வராது. இது வந்து நான் குத்து மதிப்பாக தான் போடுவேன். எனக்கு அப்படி குத்து மதிப்பாக போட தெரியாது, அளவு சொல்லுங்கள் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு கணக்கு வச்சுக்கோங்க. 3 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வளைவு கொண்டு போங்க. இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு வளைங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு, அவ்வளோதான். இங்கே கொஞ்சம் ஒரு கிராஸாக இது வந்து சும்மா குத்து மதிப்பாகவே போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப அளந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தால் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும், கஷ்டமாக தெரியும். அவ்வளோதான். கைக்கு கட் பண்ணிட்டோம். இப்போ மெயின் துணியை கட் பண்ணிக்கலாம். பூ டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாடிக்கு வர மாதிரி
இப்போ ஒர்க் சாரீ, எம்ப்ராய்டரி சாரீ இந்த மாதிரி இருந்தாங்கன்னா கொடுத்தாங்கன்னா பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து கட் பண்ணணும். எப்படி கொடுத்தா நல்லா வரும் இருக்கும் பார்க்க லுக்கு அப்படின்னு யோசிச்சு இப்போ அந்த பார்டரை தனியாக தூர எடுத்துடுறேன். சரி ஓகே போ. ஓகே இப்போ வந்து பாடிக்கு கட் பண்ணிட்டேன். துணி உங்கள்கிட்ட நிறையவே இருக்குது அப்படின்னா அப்படி சதுரமாக கட் பண்ணியே தைங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம பாடிக்கு கட் பண்ணிட்டோம். இதை நம்ம மடித்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ கைக்கு கட் பண்ணணும். இப்போ கைக்கு வந்து பார்டரு கொடுத்துருவோம். இந்த பூ வந்து கைக்கு வர மாதிரி சென்டரில் பூ வர மாதிரி வச்சுருக்கேன். ஓகே துணி ரொம்ப 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 நைஸ் கிளாத்து. ஓகே கைக்கு வந்து கட் பண்ணிட்டோம். அந்த பூ வந்து சென்டரில் கைக்கு வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அது எப்படி கீழே வந்து ப்ளீட் கொடுக்கும்போது வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இந்த பாலிகை இல்லை, பாலிகை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இருக்குது, அதனால் அது தனியாக பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எங்கே வரைக்கும் இந்த டிசைன் இருக்கோ இப்போ வந்து அவங்களுக்கு மாமுக்கு வந்து நம்ம மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங்கை வந்து சாரீ மாதிரி மடித்து போடணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி எத்தனை மடிப்பாக மடிக்க முடியுமோ அத்தனை மடிப்பாக மடிச்சுக்கலாம். லைனிங் வந்து இப்போ 30 இன்ச்சு லைனிங் விட்டு வெட்டினேன்னா மடித்து கொஞ்சம் கொண்டு வந்துடுவேன். அப்புறம் வந்து இதுவும் அதே சேம் 29 இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம அடியில் வந்து மடித்து அடிக்க மாட்டோம் இதுக்கு, அதனால் சேம் 30 நான் 30 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இதோட லைனிங் வந்து கட்டையாக தான் இருக்கும். இதான் பாட்டமுக்கு. இதை வந்து நான் 2 பீஸாக இப்போ கட் பண்ணி எடுக்கணும். இது கொஞ்சம் விலகி இருக்கா, இது ஒன்று கூட ஆக்கிட்டு தான் நான் கட் பண்ணி எடுக்கணும். இதை நான் கட் பண்ணோம்னா எனக்கு 2 பீஸாக கிடைக்கும். இது வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் 2 பீஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மடித்து ஓரமாக வச்சுக்கலாம். முடியாமல் விரிச்சு மடிக்க கஷ்டமாக இருக்கும். எல்லாத்துக்கும் கட் பண்ணிட்டோம். இப்போ பாப்பாவுக்கு கட் பண்ணுறதுக்கு போயிடலாம். பண்ணுறதுக்கு துணி ரொம்பவே நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்குது, வச்சிடலாம். இருக்கிற மிச்சம் துணியில் நம்ம பாப்பாவுக்கு கட் பண்ணிக்கலாம். சுற்றிலும் வந்து 26, 26ல் பாதி 13, 13ல் பாதி 6.5, 13ல் பாதி 6.5, அது கூட 2 இன்ச்சு கூட்டி 8.5 இன்ச்சு இது பாடி சுற்றில் வந்து 8.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 9 இருக்குது, சரி 9 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்லை 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கஸ்டமருக்கு கட் பண்ணும்போது வச்சிருங்க அப்படியே. ஷோல்டர் டு ஹிப் வந்து 11 எடுத்திருக்கேன். 10 பீஸ் பாப்பா. ஷோல்டர் டு ஹிப் வந்து 11 வைக்க போகிறேன். 11, 11, 22 மார்க் பண்ணிக்கிறேன். 2 மடிச்சு போடணும் இல்லையா முன்னுக்கு பின்னுக்கு. இப்போ 2 இருக்கிறத 4 மடிக்க போகிறோம். முன்னுக்கும் பின்னுக்கும் வேணும். வந்து 4 இன்ச்சு வச்சுக்கிறேன் இறக்கம். ஒரு 4.25 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். பின்கழுத்து வந்து 5.5 வச்சுக்கிறேன். ரோப் வச்சுக்கலாம் இல்லையா. கழுத்து அகலம் 2 போதும், பாப்பா ஒல்லியாக இருப்பாங்க, போதும். ஆம்கோல் வந்து 5 வச்சுக்கிறேன். இந்த கிரேப்பில் ஒன்று நம்ம ஒரு பக்கம் கோடு போட்டு அது ஒரு பக்கம் போகும்.
இது ஒரு 1.5 இன்ச்சில் இந்த வளைவு போட்டுக்கிறேன். இவங்களுக்கு வந்து பேபிஸ்க்கு வந்து அந்த கிராஸாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பாடி வந்து ஈஸியாக சரி அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம வெட்டிக்கிடுவோம் லைட்டாக. ஒரு 1 இன்ச்சு சொன்னோன்னா ஒரு 1/2 இன்ச்சில் நான் கிராஸாக வெட்டி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பார்ட்டு மட்டும் தூக்கிட்டு முன்கழுத்துக்கு மட்டும் வெட்டிக்கிறேன். ரொம்ப கம்மி துணியில், அதுவும் டிசைனர் சாரீ, எம்ப்ராய்டரி சாரியில் 2 பேருக்கும் வந்து ரொம்ப கஷ்டம் தான் தைக்கிறது. இருந்தாலும் அவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க. அதனால் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 2 ட்ரெஸ்ஸாக மாற்றி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். பின் பக்கத்துக்கு வெட்டிக்கலாம். கிரேப்பில் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம கோடு போடும்போது வலிக்கிட்டு ஒரு மாதிரி போகும், கிராஸாகவே போகும். கிரேப் வந்து எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா மீஷோவில் செக் பண்ணி பாருங்கள். மீஷோலே இருக்குது. ஒரு டைம் வாங்கி பாருங்கள் கிளாத் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குன்னா வாங்கிக்கலாம், நல்லா இல்லைனா ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. இது வந்து பாடிக்கு வெட்டிட்டோம். ஹேண்டுக்கு இதே வச்சுக்கலாம். ஹேண்டு லென்த் வந்து அவங்களுக்கு 4 கேட்டிருக்காங்க, தையலுக்கு 1 இன்ச்சு. கை அகலம் வந்து 6 போதும். இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுனால நம்மளுக்கு ட்ரெஸ்ஸில் எந்த குறையுமே வராது. ஃபைனலாக தேவையில்லைன்னா வெட்டி விட்டுக்கலாம். ஆனால் குறையா கொடுத்தீங்கன்னா 10ல் மார்க் பண்ணிக்கிறேன். 2 கைக்கும் சேர்த்து வெட்டுறதுக்கு. இப்போது 2ஆக இருக்குது பார்த்தீங்களா? இதை 4ஆக மடிச்சிக்கிறேன். பாடிக்கும் சரி ஹேண்டுக்கும் சரி வெட்டுற மெத்தட் எல்லாமே சேம் தான், ஒன்று தான், ஒரே மாதிரி தான் வரும். இப்போ இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். வளைவு எல்லாத்துக்குமே நான் ஒரு குத்து மதிப்பாக தான் போடுவேன். அது கரெக்டாக வந்துடும். வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். எப்படி கோடு போட்டாலும் சரி வெட்டும்போது நல்லா வளைவாக வளைச்சி கொண்டு வந்துடணும். கை வெட்டினதோட இப்படி வளைவாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது அதெல்லாம் வரவே வராது. எத்தனை மடிப்பாக மடிக்க முடியுமோ மடித்து சாரி மாதிரி மடித்து. பிட்டு பாட்டம் வந்து நான் 20 வைக்க போகிறேன். வந்து நான் 2 பீஸாக வெட்டணும். இதை வெட்டினோம்னா எனக்கு 2 பீஸாக கிடைக்கும். மாற்றி இதை வெட்டிட்டிங்கன்னா 2 பீஸாக இல்லை, எடுத்தது 4 பீஸாக கிடைக்கும். அப்படி வெட்டிடாதீங்க, கவனமாக பார்த்து பொறுமையாக வெட்டுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு 2க்கும் பாட்டமுக்கு வெட்டிட்டோம். இந்த பூ வந்து சென்டராக வர மாதிரி பார்த்துக்கிறேன். கொஞ்சம் சென்டராக வராது போலயே. ஓகே, இங்கே வச்சோம்னா சென்டராக வர மாட்டேங்குது. இப்போ கைக்கு வெட்டணும். இந்த பூ சென்டரில் வர மாதிரி கனெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதான். நான் வச்சுட்டு காமிக்கிறேன். இது பாடி, இது கை, இது பாட்டம். மெயின் துணி பாட்டம் பார்த்தீங்களா? அதில் தான் இருக்குது துணி. இதை தான் நம்ம ஓகே. இப்போ இருக்கிற துணி இது வந்து 20 இன்ச்சு ஹைட் இருக்குது. இப்போ அதை நான் 2ஆக கட் பண்ணி முன்னுக்கும் பின்னுக்கும் வைக்க போகிறேன். ஒரு பீஸ் முன்னாடி, ஒரு பக்கம் ஒரு பீஸ் பின்னாடி. இவ்வளோ தான் மிச்ச துணி இருக்குது, நம்மகிட்ட வேறு இல்லை. இது 2 பீஸ் இருக்குது, ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி, அவ்வளோதான். ப்ளீட் எடுக்கவங்களுக்கு, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் 2 பேர்த்துக்குமே ப்ளீட் எடுக்கவங்க தான். இது பாட்டமுக்கு, இது லைனிங் பாட்டம், ஹேண்டு, பாடி. இது வந்து அம்மாவுக்கு. இப்போ வந்து சம்சாவுக்கு வெட்டிக்குமா? பூ இருக்கிற மாதிரி 4, பிளைனாக 2. அப்போ வந்து 6 இருக்குது. 3 சம்சா வைக்கிற மாதிரி. இது பாப்பாவுக்கு. அவங்க மம்மிக்கு இல்லை, 5 வச்சிங்கன்னா அகலம் 5னா நீளமும் 5, 5 4னா நீளமும் 4, அவ்வளோதான். நான் அப்படி அளந்துட்டு இருக்க மாட்டேன். இது வந்து அம்மாவுக்கு. சம்சா வந்து இது 6 பீஸ் வச்சுருக்கோமா? கட் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், புரியலைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பார்டர் வந்து நான் கட் பண்ணுறது உங்கள்கிட்ட காமிக்கல. பார்டர் நிறையவே இருக்குது. பாப்பாவுக்கு வந்து கீழே பாட்டமுக்கு ப்ளைனாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா?
அதை வந்து இந்த பார்டரை கீழே கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பாப்பாவுக்கு 10 வயசு பாப்பாவுக்கு, இது அவங்க மாம் அண்ட் டாட்டர் காம்போவுக்கு வந்து நம்ம ஒரே சாரியில் கட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, see you.